Page number 854. Song number 8. Paatu peru. Bethelegi pirandavare. Vanakkam sir, Moses sir. Emma knowledge parum. Guys, go karam. मैं उधर बात तो मारूँ ये उधर हैं ये कौन तेरी है
பாடு போற்றி துதி மனமே பெற்றலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சர்வத்தையும் படைத்தார் சர்வத்தையும் படைத்தார் Praise the Lord, hallelujah. Santosam. Number? One 1598. 1598. Santosam pongude, santosam pongude, santosam pongude. Hallelujah, Yesu ne rachita, Yesu ne rachita. Santosam pongude, santosam pongude, santosam pongude, santosam pongude. Hallelujah, Yesu ne rachita. Hallelujah,
தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்க, மன்னாதி மன்னன் கத்தாதி கர்த்தன் வாழ்க வாழ்க. பாட்டு நம்பர் 126, பேஜ் நம்பர் 30. 126 பாட்டு. சாங் நம்பர் 126, பேஜ் நம்பர் 30. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே, கர்த்தாதி கர்த்தன் மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே, கர்த்தாதி கர்த்தன் மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே. மகிமை
Hallelujah. Hallelujah. एक हिंदी गीत गाएंगे। Next और हिंदी सॉन्ग पढ़ूँ। जय जयकार करें। वो जय जयकार निकला 140 याद तो मारो सत्तमा उच्चारमा जय जयकार और पढ़ो जय जयकार करना है जय जयकार करना है मतलब क्या है என்னது சந்தோஷமா பாடணும் ஹalleluya துக்க முகத்தோட இருக்கக்கூடாது ओ जय जयकार जय जयकार ओ जय जयकार जय जयकार
प्रार्थना करेंगे जॉमनो ಎಲ್ಲ ಕೃಷ್ಣಮಂದಿರ ಎಲ್ಲ ಆರಾಧನೆ ಕಣ್ಣುಗಳು ಮೂಡಿ ದೇವಸಮದಲ್ಲಿ ಅರ್ಪಣೆಪಮ ಎಲ್ಲ ಒಪ್ಪುಗಡಪಮ ಹalleluya ಪರಿಶುದ್ಧ ಆವಿಯಾನವರೇ ಸಲ್ಲಿ ಅರ್ಪಣೆತೆ ಎಲ್ಲ ದೇವಸಮದಲ್ಲಿ ಸಮರ್ಪಿಪಮ hallelujah hallelujah பிதாவே ஸ்தோத்திரம் 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 praise master hallelujah நன்றி ஆண்டவரே இயேசுவே நாம துதிக்கிற மகிமை எல்லா ஸ்தோத்திரங்களை எடுப்போம் வாயிலை திறந்து கர்த்தரை ஆராதிப்போம் நாளை கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக பரமேஸ்வரனை மகிமை கரங்க hallelujah ஸ்துதி கரங்க hallelujah எல்லா நன்றியில இருந்ததோடு கர்த்தரை ஆராதிப்போம் hallelujah hallelujah ஓ ஸ்தோத்திரம் 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 hallelujah ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் hallelujah எல்லா துதிக்கும் கர்த்தரை மகிமைப்படுத்தும் ஆவியான கடவுள் ஆவியான வாயிலை திறந்து எல்லா ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் hallelujah ஆண்டவரே तेरी स्तुति करते परमेश्वर तेरी स्तुति करते हालेलुया துதிக்கிறோம் பாஸ்டர் எல்லா அர்ப்பணிப்போம் எல்லா ஆண்டவர் சமூக அர்ப்பணிப்போம் எல்லா ஒப்புக்கொடுப்போம் ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமையின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமையின் ஆவியானவரே ஸ்தோத்திரம்
ஹalleluya ரெண்டாவது ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமையானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா மகிமையானவரே ஸ்தோத்திரம் அப்பா ஹalleluya 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 இயேசுவே ஸ்தோத்திரம் 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 பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கர்த்தரே வேண்டுமா எல்லாம் கர்த்தரே வேண்டுமா ஹalleluya ஆமென் பெரியவர் நமக்கு வந்திருக்கிறனால கர்த்தருடைய நாமத்தை எல்லாம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya glory hallelujah ஆமென் ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 glory hallelujah 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 எல்லாம் துதிக்க கர்த்தரை துதிக்க அவரை துதிக்கிற சின்ன உள்ளத்தில் இருக்க முடியாது எல்லாம் கண்களை மூடி என்னுடைய இருதய கதையை திறந்து விடுவோம் ஏசு உள்ளத்தில் பிறக்க முடியாது ஏசு உள்ளத்தில் நிலத்தில் பிறக்க முடியாது அர்ப்பணித்து ஒப்புக்கொடுப்போம் ஹalleluya ஓ ரபல சந்தரதி அக்கரப ஹalleluya ஓ thank you Jesus மகிமையின் ஆவியானவரே மை வேத்துகிறோம் பாஸ்டரே எல்லாரும் ஹalleluya ஓ ரபல சந்தரதி அக்கரப ஷபரதி அக்கரப हम सन्ना तेरी गाते सारे जगत को सुनाते हम सन्ना तेरी गाते सारे जगत को सुनाते जय जय
ஆராதிக்கும்படியாக यीशु का जन्मदिन को रखकर हम आराधना அவர் करते நாமத்தை हैं, மகிமைப்படுத்தும்படியாக उनका नाम को ऊंचा करने के ஏன் लिए। இயேசு பிறந்தார் என்று அறிந்து கொள்ளும்படியாக क्यों यीशु मसीह इस धरती पर आया करके जानने के நமக்கு लिए ஒரு நல்ல தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் हमारे लिए प्रभु एक अच्छा अवसर दिया है। தருணத்தை இழந்து போகாதபடிக்கு उस अवसर को हम खोना नहीं இயேசுகிற चाहिए। அறிவு நமக்குள்ள வர முடியாது यीशु को जानने के ज्ञान हमारे अंदर आना है। எல்லா புகழ் ஸ்தோத்திரம் सभी प्रभु का हाथ अर्पण करके स्तुति करेंगे, हालेलुया हालेलुया, स्तुति करते हैं, आराधना करेंगे। இயேசு நோக்கி பார்த்தா போதும் यीशु की और तरफ से அவரே देखने से அன்றி काफी விடுதலை இல்லை ஹalleluya है। उनके अलावा हमारे लिए छुटकारा தேவன் नहीं பிறந்த है। காரணமே நம்மை மீட்கும்படியாக यीशु मसीह इसलिए जन्म हुआ कि हमें छुड़ाने நம்முடைய के लिए, பாவங்கள் சாபங்கள் எல்லாம் தம்மே சுமந்து தீர்த்து விட்டார் हमारे पापों से श्रापों से हमें मुक्ति देने के लिए। நாம் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் தானே மரித்தார் जहाँ पर हमें मरना चाहिए उसी जगह उसने मर दिया हमारे மரித்த लिए। தேவன் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் मरा, यीशु मसीह ने मरा और तीसरे दिन जी उठ गया। ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்க वो வந்தார் जीवित प्रभु को हम आराधना करने आए हैं। மனதோடு கர்த்தருக்கு सारे पूरे मन से पूरे हृदय से प्रभु को स्तुति करें। हालेलुया धन्यवाद धन्यवाद हालेलुया आया मेरे लिए जिया प्रभु हालेलुया ஆண்டவரே நம்மை உயர்த்துகிறோம்ப்பா உயர்த்துகிறோம்ப்பான்னு சொல்லு எல்லாரும் படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹalleluya जीवन को उजाला दे दे, प्रकाशन आने दे, तुझे जानने के लिए एक व्यक्ति भी प्रभु हालेलुया नाश होने की इच्छा नहीं है प्रभु। हर एक व्यक्ति को छूइए, हर एक व्यक्ति को छूइए प्रभु, तेरा महिमा को देख पाए, तेरा सच्चाई को देख पाए परमेश्वर। हालेलुया धन्यवाद 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 हालेलुया 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 यीशु नाम में उद्धार हमको हालेलुया, प्रभु यीशु नाम में आनंद जीवन हालेलुया, यीशु नाम में उद्धार हमको हालेलुया, प्रभु यीशु नाम में आनंद जीवन हालेलुया, राजा उनका राजा यीशु हालेलुया, राजा उनका राजा यीशु हालेलुया, आमेन प्रभु उनका प्रभु यीशु हालेलुया, प्रभु उनका प्रभु यीशु हालेलुया, यीशु नाम में उद्धार हमको हालेलुया, प्रभु यीशु नाम में आनंद जीवन हालेलुया, यीशु नाम में उद्धार हमको हालेलुया, यीशु नाम में आनंद जीवन हालेलुया, संगत करने वाला यीशु हालेलुया, संगत करने वाला यीशु हालेलुया, हमें छुटकारा देने वाला यीशु हालेलुया, छुटकारा देने वाला यीशु हालेलुया, यीशु नाम में उद्धार हमको हालेलुया, प्रभु यीशु नाम में आनंद जीवन हालेलुया, यीशु नाम में यीशु नाम में आनंद जीवन हालेलुया, अद्भुत करने वाला यीशु हालेलुया, अद्भुत करने वाला यीशु हालेलुया, शांति देने वाला यीशु हालेलुया, शांति देने वाला यीशु हालेलुया, यीशु नाम में उद्धार हमको हालेलुया, आनंद के साथ बोले, खुशी के साथ बोले हालेलुया, यीशु नाम में उद्धार हमको हालेलुया, प्रभु यीशु नाम में आनंद जीवन हालेलुया, भक्ति करे आशीष हालेलुया, भक्ति करे आशीष हालेलुया, स्वर्ग करे वारिस हालेलुया, स्वर्ग करे यीशु हालेलुया, यीशु नाम में उद्धार हमको
पवित्र करने के लिए बुलाया प्रभु। धन्यवाद देते राजा, धन्यवाद देते प्रभु, तेरी स्तुति करते राजा। हालेलुया। परमेश्वर ईसाई के समय पर हमारे साथ वो बात करने के लिए यीशु का जन्मदिन के उनका आराधना करने के लिए, स्तुति करने के लिए प्रभु हमें अलग करके लाए। किसी भी परिस्थिति में प्रभु हमें उनकी उपस्थिति में लेकर आए। हमारा सोच को, हमारा विचार को, सब कुछ वो जान कर लेकर आया है। जो कोई मेरे पास आता है उसको मैं त्यागता नहीं करके वचन लिखा है। ईसाई के समय पर प्रभु हमसे बात करते हैं। शायद उद्धार के अनुभव अभी नहीं है तो आज के दिन में उद्धार पाने के लिए किसी भी विषय पर हम निराशा में रहते होंगे, लेकिन प्रभु हमसे बात करते हैं। प्रभु हमसे बात करने के लिए एक जन ऊंचे स्वर से प्रार्थना करें। हालेलुया। ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் சர்வசிருஷ்டி நல்ல ஆண்டவரே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆராதிக்கிற நேரத்தை கொடுத்தபடினால நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கர்த்தாவே, இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையை கர்த்தாவே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பரிசுத்த ஆவியானவர் நீங்க வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பேசுவது ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிறதான பிள்ளைகள் வந்தவனமா போகாதபடிக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆழத்திலிருந்து பெற்றுக்கொண்டு போக ஒவ்வொருத்தரும் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு விரோதமா செயல்படுகிற எல்லாவித சாத்தானின் சகலவித அதிகாரங்களை, அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குறோம். ஆண்டவரே இன்னும் வராத பிள்ளைகளை வரும்படி ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவர் எல்லா தடைகளை எடுத்து விடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் கர்த்தாவே ஆண்டவர் குழந்தைகளும் ஆண்டவரே நடனம் நாடகம் ஆண்டவரே இதெல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மாறாத அன்பும் கிருபையும் ஆண்டவரே எங்களோடு இருந்து ஆண்டவரே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவதாக. ஹalleluya ஹalleluya हालेलुया। प्रेज द लॉर्ड। தேவனுடைய வாக்கினரை கடந்து போவோம். प्रभु के वचन की ओर तरफ से जाएंगे। தேவனுடைய வார்த்தை தியானம் பண்ண பின்பதாக प्रभु के वचन को ध्यान करने के बाद சிறுவர் பிள்ளைங்க ப்ரோகிராம் இருக்குது. छोटा बच्चों को प्रोग्राम होगा। ஹalleluya ஹalleluya हालेलुया। எல்லாம் வசியா உட்கார்ந்திருக்கீங்களா? மணி எத்தனை மணி? எத்தனை மணி? 6 மணி ஆச்சு. ஆமென். 9 மணிக்கு முடிச்சலாம். ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। எத்தனை மணிக்கு முடிக்கலாம்? कितना बजे फिनिश करना है?
எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க சொல்லுங்க. कितने लोग आनंदित के साथ हैं? நிறைய பேர் புதுமுகங்களை வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. बहुत सारा नया शक्ल आए हुए हैं, प्रभु आपका आशीर्वाद தொடர்ந்து வாங்க, கர்த்தர் உங்க மேல 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 கொண்டு போவார். आप लगातार आते रहिए, प्रभु आपको और ஏற்கனவே மேல வந்திருக்கீங்க, क्योंकि पहले से आप ऊपर आए हुए हैं, இன்னும் மேல கர்த்தர் கொண்டு போவார். और भी ऊंचाई में लेकर கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர் தேடுறவங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பா கொடுக்கிறார். प्रभु का आशीर्वाद जो उनको खोजने वालों को मिलता है. இப்ப இயேசு பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம வந்திருக்கிறோம். यीशु की जन्म का दिन को आगे करते हुए आए हैं. பேசக்கூடாது, நீ முன்னாடி தள்ளி வா, முன்னாடி தள்ளி வா, யாரும் பேசக்கூடாது. क्यों कोई भी बात नहीं करना है. இயேசு ஏன் பிறந்தார்னு சொன்னா, यीशु मसीह क्यों जन्म हुआ? நம்முடைய பாவங்களை ரட்சிக்க முடியாத தேவகுமாரன் பிறந்தார். हमारे पापों से हमें छुड़ाने के लिए परमेश्वर का पुत्र जन्म ஏற்கனவே हुआ. தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறிச்சு. पहले से भविष्यवाणी के वचन वो पूरा हुआ. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்துல यशायाह नबी की किताब 9 அதிகாரம் 9वां अध्याय 6 வசனத்தை எடுத்து வாசிப்போம். 6वें वचन को पढ़ेंगे. यशायाह चैप्टर 9 वर्स 6. यशायाह 9:6. 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். क्योंकि हमारे लिए एक बालक उत्पन्न हुआ, हमें एक पुत्र दिया गया है, और प्रभुता उसके कंधे पर होगी, और उसका नाम अद्भुत युक्ति करने वाला पराक्रमी परमेश्वर, आनंद काल का पिता और शांति का राजकुमार रखा जाएगा. இன்னொரு வசனம் 7 அதிகாரம் 14 வசனம் சொல்லும்போது, और 7वीं अध्याय 14 वचन बताता है, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ அவர் கன்னிகை கற்பவராகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். इस कारण प्रभु आप ही तुमको एक चिन्ह देगा, सुनो एक कुमारी गर्भवती होगी और पुत्र जनेगी, और इसका नाम इम्मानुएल. இம்மானுவேல் என்றால் நம்மளோடு கூட இருக்கிறவர். இம்மானுவேல் என்றால் நம்மளோடு கூட இருக்கிறவர். इम्मानुएल की मतलब है प्रभु हमारे साथ இயேசு रहते பேர் हैं. வந்து ரட்சகர். वो प्रभु उद्धार करता है. இயேசு பிறந்த நிமித்தம் ஒரு மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதா இருக்கிறது. यीशु जन्म होने के कारण वहाँ पर एक मगन हुआ. நமக்கு हमारे लिए एक मगन हुआ. நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. हमारे लिए एक मगन हुआ. இயேசு பிறக்கும்போது மகிழ்ச்சி கிடையாது. यीशु जब जन्म हुआ तब मगन नहीं था. இயேசு பிறக்கும்போது உலகமே கலங்கி கொண்டிருந்துச்சு. यीशु जब जन्म हुआ तब पूरा जो लोग सब घबराहट होने लगे. ஏன்னா 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை அரசன் அந்த हेरोद राजा கொல்ல வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருந்தான். क्योंकि उस टाइम का जो हेरोद राजा था उसका आज्ञा था कि 2 साल के नीचे रहने वाला बच्चों को सबको खत्म करना. அவ கொன்னுட்டா இயேசு பிறக்க மாட்டாரு. उनको मार डालने से यीशु मसीह नहीं जिंदा रहेगा. அப்படிதான் அவன் हेरोद ராஜா அவன் எண்ணத்துல தீர்மானம் பண்ணியிருந்தான். ऐसे ही हेरोद राजा सोचने लगा. அப்ப இயேசுக்கு பிறப்பான்னு சொல்லி இயேசு பிறக்கிறதுக்கு 600 ஆண்டுகள் முன்பதாக ஏசியா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். यीशु मसीह जन्म होगा करके यीशु जन्म होने के 600 साल पहले ही भविष्यवाणी यशायाह नबी के द्वारा हुआ. அவர் சொன்னது இயேசுக்கு பிறக்கும்போது நிறைவேறினது. जैसे यशायाह नबी भविष्यवाणी दिया ऐसे 6 साल के बाद पूरा हुआ. இது கிறிஸ்தவங்க இயேசு பிரசங்கம் பண்ண अनेक நாட்கள் இயேசு வருவார்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். आज मसीह के लोग कहते हैं यीशु मसीह आ रहा है करके कहते हैं. இயேசு அன்னைக்கு பிறந்தாருன்னா கண்டிப்பா வருவார். यीशु मसीह उस दिन जन्म जैसे हुआ वैसे वो दोबारा आएगा. இம்மானுவேல் என்றால் நம்மளோடு கூட இருக்கிறவர். इम्मानुएल मतलब वो हमारा संग रहता है. உங்களோட கணவன் இருக்கான்னு சொல்லி இருப்பாங்க. आपके साथ पति में तेरे साथ रहता हूँ. மனைவி இருப்பான்னு சொல்லுவாங்க. पत्नी कहती है कि मैं तेरे संग रहूंगी. பிள்ளைங்க இருப்பான்னு சொல்லுவாங்க. बच्चे भी कहते हैं हम आपके संग रहेंगे. நண்பர்கள் இருப்பான்னு சொல்லுவாங்க. हमारे मित्रों भी कहते हैं हमारे आपके साथ அவங்க रहेंगे. சொல்லுவாங்க. वो बोलते हैं செய்ய மாட்டாங்க. लेकिन करेंगे नहीं. இயேசு சொன்னாருன்னா यीशु मसीह बोल दिया तो செய்வார். वो जरूर पूरा करेगा. हालेलुया. हालेलुया. நீங்க விசுவாசிக்கணும். आपको विश्वास करना இயேசு है. நம்பினவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. जो यीशु के ऊपर भरोसा रखे हुए वो कभी लज्जा नहीं देखते. இயேசு என்றால் நம்ம ரட்சகர். यीशु मसीह हमारा उद्धार करता. ஒரு வசனம் வாசிங்க மத்தேயுல मत्ती सुसमाचार 1 அதிகாரம் पहला अध्याय 21வது வசனம் வாசிங்க. 21वां वचन पढ़ेंगे. मैथ्यू चैप्टर 1 वर्स 21. எடுத்து வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார்.
पढ़ो पढ़ो கீழே படி. वह पुत्र जनेगी हाँ। और तो उसका नाम यीशु रखना, क्योंकि वह अपने लोगों को उनके पापों से उद्धार करेगा। அவள் ஒரு குமாரனை பெறுவாள். वे एक पुत्र जनेगी, இயேசு என்று பெயரிடுவாயாக. उसका नाम यीशु रखना। இயேசு என்றால் यीशु मतलब நம்ம ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். वे अपने लोगों को उनके पापों से उद्धार करेगा। ஜனம் எல்லாம் பாவம் செஞ்சவங்க. लोग सब पाप किया है। இங்க யாருமே உலகத்துல பிறந்த சின்ன பிள்ளைங்க பாவம் செஞ்சாங்களா? जो छोटा बच्चे इस धरती पे आए वो लोग गलत मतलब पाप किया है। பாவம் செஞ்சவங்களா? पाप பிள்ளைங்க किया பாவம் है। செஞ்சவங்களா? बच्चे लोग ने पाप किया? ஆமா இல்ல சொல்லுங்க. हाँ नहीं है बोलिए। இல்ல. யார் சொல்லுது? யார் சொல்லுது? नहीं है। அது உனக்கு தேவை. நீங்க சொன்னீங்க. இல்ல இல்ல சின்ன பிள்ளைங்க பாவம் செஞ்சாங்க. छोटा बच्चे भी पाप किया। ஏன்னா இளங்கண்டு பயமறியான்னு சொல்லுவோம். क्योंकि छोटा बच्चों को अंदर डर नहीं रहता। ஏன் பாவம் செஞ்சாங்கன்னா क्यों पाप किए? ஆதாம் ஏவாள் உலகத்தை வாழ்ந்திருந்தாங்க. जब आदम और हव्वा इस धरती पर आए, அவன் பாவத்தின் செஞ்சது நிமித்தமாக उन्होंने पाप करने के कारण தேவனுடைய கட்டளையை மீறினபடினால் परमेश्वर का आज्ञा को उल्लंघन करने के அந்த कारण பழத்தை சாப்பிட வேண்டாம் சொன்னப்ப சாப்பிட்டதுனால वो फल को खाने के लिए उन्होंने मना किया, लेकिन उसको खाने के कारण பிள்ளைங்க அதுக்கு பிறகுதான் பிறந்துச்சு. उसके बाद ही बच्चों आए, அதே பிள்ளைங்க பாவம் செஞ்சிருப்பாங்க. इसलिए बच्चे भी पाप அவங்க किया है। பாவத்தின் வித்து பிள்ளைங்க மேல வந்துச்சு. पापों के जो बीज बच्चों के ऊपर भी आया। சங்கீதக்காரர் 54 சங்கீதத்தை வாசிக்கும் போது भजन संगीता 51 में लिखा என் हुआ है, தாய் கற்பத்திலே பிறக்கும் போது நான் பாவத்துல கற்பத்தில் நான் வாசிக்கிறோம். मेरी माँ की कोख में से जब मैं उत्पन्न होते समय मैं पापों से मैं आई, பாவத்துல பிறந்து வந்தோம். वो पाप से हम आए हैं। பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் हमारे पापों से हमें क्षमा पाना है तो இயேசு நம்மை ரட்சிக்க வேண்டும். यीशु मसीह हमें उद्धार देना है। அவர் தமது ஜனங்களின் பாவம் நீக்க அவரை ரட்சிக்கிறார். इसलिए अपने लोगों को पापों को छुड़ाने के लिए விடுதலை यीशु வர मसीह வேண்டும் आया। என்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். आपको उद्धार चाहिए तो सिर्फ यीशु मसीह के द्वारा मिलता அப்படி है। இயேசு என்று பெயர் விடணும்னு சொல்லி அங்க சொல்லி இருந்தது. यीशु करके नाम रखना करके बताया हुआ। அந்த நாட்களிலே மத்தேயு 2 அதிகாரத்துல வாசிக்கும் போது मत्ती सुसमाचार 2 अध्याय में हम पढ़ते हैं, வாசிப்போம் 2 வசனம். 2 वचन, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். போதும். यहूदियों का हिंदी में यहूदियों का राजा जिसका जन्म हुआ है कहा है, क्योंकि हमने पूर्व में उसका तारा देखा है और उसको प्रणाम करने आए हैं। கிழக்கில இருந்து சாஸ்திரிகள் இயேசுவை வணங்கும்படியா வந்திருக்கிறார்கள். पूर्व से ज्योतिष लोग उसको प्रणाम करने के लिए आए हुए யூதருக்கு हैं। ராஜாவை பிறந்திருக்கிற ராஜா எங்கே என்று जो यहूदियों का राजा जिसका मतलब जन्म हुआ है, அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கிலே கண்டோம். उसकी जो तारे को पूर्व में दशा में देखा, நட்சத்திரங்கள் வழிநடத்தி கொண்டு வருகிறது. वो तारा हमें दिखाते हुए आया है। அந்த நாட்கள் சாஸ்திரிகள் வானத்து நட்சத்திரங்களை பார்த்து காலங்களையும் நேரங்களையும் குறிப்பார்கள். उन दिनों में जो ज्योतिष लोग हैं तारे को देखकर उन्होंने काल को बताते हैं। இப்பவும் அப்படிதான் நடக்குது. अभी भी ऐसे ही चलता நல்ல है। விஞ்ஞானிகளா படிச்சவங்க எல்லாம் பார்த்து பிளான் பண்றாங்க. ज्ञानी लोग जो रिसर्च खोजी लोग तारे को रखे वो खोजते हैं। அவர் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்றார்கள். उस तारे को देखकर हम प्रणाम करने के लिए आए இயேசுவை हैं। ஆராதிக்க போகும்போது யாருக்கும் பிடிக்காது. जो यीशु को आराधना करने के लिए जाना किसी को अच्छा नहीं लगता है। இன்னைக்கு கூட உலகத்தை அப்படிதான் பண்றாங்க. आज भी संसार में ऐसे ही करते हैं। இயேசு தான் சமாதானம் கொடுக்கிறாரு. यीशु मसीह ही शांति देता இயேசு है। பிள்ளைங்க अनेक ஸ்கூல்கள் अनेक हेल्प பண்ணி இருந்தாங்க. जो बहुत सारे मतलब मसीह के बच्चे लोग हैं, बहुत सारा स्कूल है और मतलब बहुत कुछ एनजीओ वगैरह वही खोलते हैं। எல்லாம் அவங்க பண்ணாங்க. सारे भला काम करते எதற்காக हैं। பண்ணாங்கன்னா किस लिए करते हैं? ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாக. लोगों को कैसे भी भलाई அப்ப पहुंचाए। அந்த ஏரோது ராஜாவுக்கு பிடிக்கல. वो हेरोद राजा को वो अच्छा नहीं लगा। உன்னதமான கர்த்தரை ஆராதிக்க அவனுக்கு பிடிக்காது. परम प्रधान परमेश्वर का आराधना करने किसी को अच्छा नहीं அப்ப लगता। ஏரோது அந்த சாஸ்திரிகள் பார்த்தாங்க ராஜாவை பிறந்திருக்கிறவர் அரண்மனையில பிறந்திருப்பான்னு சொல்லி வந்தார்கள். वो ज्योतिष लोग ने जो सोचा कि जो राजा है वो जन्म होता तो महल में होगा करके देखने लगे। ராஜா எங்க பிறப்பாங்க? राजा लोग कहाँ पर जन्म होंगे? ராஜா வீட்டு பிள்ளை ராஜா தான் பிறப்பாங்க. राजा का बच्चा राजा महल में होगा। இப்ப யூதர் குலத்துல யூதருக்கு ராஜா பிறந்திருக்கு. இயேசு எங்க பிறந்திருக்கிறாருன்னா यहूदियों को राजा यीशु मसीह कहाँ पर जन्म हुआ? எங்க பிறந்தார் தெரியுமா? कहाँ पर जन्म हुआ?
மாட்டு தொழுவத்துல சொல்லிட்டீங்க. वो कोसला में मतलब चरनी में हुआ। மாட்டு தொழுவத்துல பாட்டு பாடுறா மாட்டு தொழுவம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். जो कोसला करके मतलब हम गीत गाते हैं। சத்திரத்தின் முன்னணையில் धर्मशाला की चरनी में அங்க இடமே இல்ல. ஆண்டவர் அந்த பிறக்கிறதுக்கு ஆஸ்பத்திரியும் கிடையாது. जब यीशु मसीह जन्म होते से वहाँ पर कोई अस्पताल नहीं எந்த था, வீடும் கிடைக்கல. कोई घर में भी जगह नहीं था। பிரயாணமா வந்துட்டு இருக்கும்போது वो ऐसे सफर करते हुए आए हैं। சத்திரத்தில் அந்த ராத்தங்கங்கள ஜனங்கள் தங்கும் போது வெளியே இடம் கிடந்துச்சு. जब लोग ठहरने के लिए वहाँ पर धर्मशाला वहाँ बना के रहते वहीं पर आए। உள்ள இடம் இல்ல. धर्मशाला के अंदर जगह नहीं था। பிரயாணமா போறவங்க வெளியில கழுதை மாடு ஆடு எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க வெளியே. जो व्यापार के लिए लोग बहुत दूर से जाते हैं तब अपना गधा को तो ऊंट को वहाँ पर थोड़ा सा विश्राम करने के लिए रखने का அந்த जगह இடத்துல है। கொஞ்சம் இடம் அங்கதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். उसी जगह पे थोड़ा जगह था, उसी में यीशु मसीह को கிறிஸ்து எங்க பிறப்பாருன்னா यीशु मसीह कहाँ पर जन्म होगा? இப்ப எங்க பிறப்பாரு? अभी कहाँ पर जन्म होगा? இப்ப மாட்டு கொட்டையா நம்ம உள்ளத்துலயா? अब हमारा मन में, நம்ம உள்ளத்துல பிறந்த எப்படி இருப்போம்? हमारा दिल में यीशु मसीह जन्म होगा तो कैसे रहेंगे? சந்தோஷமா இருக்கும். आनंदित के அதுக்கு साथ தான் रहेंगे। சந்தோஷமா நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. इसलिए बहुत आनंदित இந்த के साथ சந்தோஷத்தை बहुत लोग கொண்டாட आए முடியா हैं। வந்திருக்கிறோம். इस आनंदित को मनाने के लिए हम அப்ப आए அந்த हैं। சாஸ்திரிகள் வரும் பொழுது ज्योतिष लोग आते समय இயேசுவை காண முடியாது பணிந்து கொள்ள முடியாது வந்தார்கள். यीशु को देखकर प्रणाम करने आए हैं। அந்த காலத்தை தியானமாய் ஆராய்ச்சி பண்ணி வந்து கொண்டு இருக்கிறாங்க. उस दिन को उस समय को जांच करते हुए आए। அந்த ஏரோது ராஜா சொல்றான், वो हेरोद राजा कहता நீங்க है பிள்ளை நல்லா விசாரித்துட்டு आप अच्छे से बच्चे के बारे में पूछताछ कर நல்லா कर அந்த இயேசுவை ஆராதனை பண்ணிட்டு वो यीशु को आराधना कर कर எங்களுக்கு வந்து அறிவிங்கள், हमारे पास आके बताओ, எங்களுக்கு சொன்னா போதும், हमें सूचा बताओ, நாங்க கொன்னுருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். हम उसको मार डालना है सोचा। ராஜா சொன்னதை அவங்க கேட்டபோது राजा जो बता रहा है उसको सुनकर அந்த அந்த நட்சத்திரம் போற வரைக்கும் அவங்க கடந்து போனாங்க. जैसे तारा दिखाते हुए वैसे वैसे गए। இயேசு இருந்த இடத்துக்கே அந்த நட்சத்திரம் வந்துச்சு. यीशु जगह पर जन्म हुआ वहीं पर तारा आकर खड़े होने लगा। 11 वचन वासिப்போம். उसमें 11वीं वचन को पढ़ेंगे, दूसरी अध्याय 11वीं वचन। அவர்கள் அந்த வீட்டுக்கு பிரவேசித்து அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். उन्होंने उस घर में पहुंचकर उस बालक को उसकी माता मरियम के साथ देखा और मुंह के बल गिरकर बालक को प्रणाम किया और अपना अपना थैला खोलकर उसको सोना और लोबान और गंधरस की भेंट चढ़ाई। நட்சத்திரம் எங்க வந்து நின்னுச்சு? तारा कहाँ पर आके रुकने लगा? இயேசு இருந்த வீட்ல. जहाँ पर यीशु है वहाँ நம்ம पर। வீடுல நட்சத்திரம் தொங்க வச்சிருக்கிறோம். हमारा घर में भी स्टार लगा देते हैं। தொங்கோடு இங்க வந்துட்டீங்க. स्टार को वहीं पर लगाकर इधर आ गए। அவங்க தேடி போவாங்க நட்சத்திரத்தை பார்த்து. सब तारे को ढूंढ कर जाएंगे, வீடு பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். लेकिन घर बंद हुआ है। எல்லாம் இங்க வந்துட்டீங்க. सब लोग इधर आ அப்ப गए। இயேசு எங்க உள்ளத்துல எங்க குடும்பத்துல பிறந்திருக்கான அடையாளத்தை வச்சிருக்கிறோம். यीशु मसीह हमारा घर में पैदा हुआ करके चिन्ह के लिए हमने स्टार அப்ப बनाया। அந்த சாஸ்திரிகள் போய் கர்த்தரை சாஷ்டாங்கமாய் விழுந்து और ज्योतिष लोग यीशु को देखकर प्रणाम कर कर பணிந்து கொண்டு उसका प्रणाम कर कर பொக்கிஷங்களை திறந்து கொடுத்தாங்களாம். अपना तेले खोल कर उन्होंने பொன்னை தூபவர்க்கம் வெள்ளை போலம் அப்படியே காணிக்கை கொடுத்தார்கள். सोना लोबान और गंधरस की भेंट चढ़ाई। இயேசு ஏழ்மையானவரா பணக்காரரா? यीशु मसीह गरीब है और धनवान है। பணக்காரனுக்கு இடமே இல்லை. जो धनवान है उसके लिए जगह नहीं मिला। வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தருக்கு இடம் இல்லாம சத்தத்துல பிறந்திருக்கிறார். आकाश और धरती को सृजा हुआ प्रभु को जगह नहीं है, इसलिए वो घोंसले पे हुआ है। இந்த உலக ஜனங்களுக்கு புரியல. ये संसार के लोगों को समझ नहीं आता, சாஸ்திரிகள் கண்டுபிடிச்சார்கள். लेकिन ज्योतिष लोग ने इसको அவர் पता कर தேவகுமாரனை लिया। கண்டுபிடித்தார்கள். वो परमेश्वर को पुत्र को देख लिया। அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. उनके अंदर एक प्रकाशन आया। வெளிப்பாடு இருந்தனால புறப்பட்டு தேவனை ஆராதிக்க வந்தாங்க. प्रकाशन मिलने के कारण वो निकल कर उसको देखने के लिए आए। அப்ப நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கோமா? हाँ, प्रभु का आराधना करने के लिए आए எல்லாருக்கும் ஒரு हैं। வெளிப்பாடு உண்டு நினைக்கிறேன். आपके सबके अंदर एक प्रकाशन है। வந்தவங்க ஒரு நாள் குறைஞ்சு போக மாட்டீங்க. यहाँ पर आए वे लोग कभी मतलब कमी में नहीं रहेंगे மேல மேல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். और उन्नति उन्नति में आपको आशीर्वाद யாரை मिलेगा। பணிந்து கொள்ள முடியாது வந்திருக்கிறீங்க? किसको आप प्रणाम करने நம்ம आए हो? ராஜாக்கு ராஜனாக हमारे राजाओं का राजा, கர்த்தாதி கர்த்தரை பணிந்து கொள்ள वो வந்திருக்கிறோம். प्रभु का प्रभु को हम नमस्कार करने பணிந்து आए வந்து हैं। அன்னைக்கு பொக்கிஷம் தூபவர்க்கெல்லாம் கொடுத்தாங்க. वो प्रणाम कर कर उनको सोना गंधरस
और लोबान चढ़ाया। இன்னைக்கு அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. आज परमेश्वर सोना चांदी नहीं मांग रहा है, உள்ளத கொடு, जो कुछ हमारा है उसी को दो। அப்படி இல்ல, ऐसा नहीं, உன் உள்ளத கொடுன்னு சொல்றாரு. तेरा दिल को दो। ஆண்டவர் என்ன கேக்குறாரு? प्रभु क्या मांगते உங்க இதயத்தை हैं? கேட்கல, आपके पास जो है उसको नहीं உங்க मांग रहा, இதயத்தை கேக்குறாரு. हमारा दिल को இதயத்துல मांगता है। இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணா हमारा दिल में यीशु मसीह रहेगा அங்க तो சந்தோஷம் உண்டாகக்கூடியதா वो இருக்கு. आनंदित उसमें रहेगा। இதயத்தை கொடுப்பீங்களா? आपका मन को प्रभु को இயேசு दोगे, வாழ்றாரா? यीशु मसीह रहेगा। இதயத்துல இயேசு இருந்தா आपका मन में यीशु रहेगा तो பெரிய ஆசீர்வாதம் சுதந்திரிக்க முடியும். बड़ी आशीष पाओगे। அப்ப உங்க இதயத்தில் இயேசு வர வேண்டும் என்றால் आपके मन में यीशु आना है அன்னைக்கு तो மரியாளின் உள்ளத்துல கருவாக இயேசு கடந்து போனார். उस दिन मरियम को कोख में यीशु मसीह आया। அன்னைக்கு பரிசுத்த அன்னைக்கு குமாரிகள் ஸ்திரீகள் தன்னுடைய வயிற்றுல இயேசு பிறகு கொண்டு காத்திருந்தார்கள். सारे कुंवारियों बाट जो कर रहते थे कि यीशु मेरे कोख में आना है। அந்த நேரத்துல கர்த்தருடைய தூதன் வந்து மரியாள்கிட்ட பேசினாங்க. तभी स्वर्गदूत आकर मरियम से बात करने लगा। லூக்கா 1 அதிகாரம் लूका सुसमाचार पहला अध्याय 32வது வசனம் 32वां वचन, लूक चैप्टर 1 वर्स 32। அவர் பெரியவராய் இருப்பார், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். போதும், இந்த இஞ்சி படைங்க. वह महान होगा और परम प्रधान का पुत्र कहलाएगा और प्रभु परमेश्वर उसके पिता दाऊद का सिंहासन उसको देगा। அவர் பெரியவராய் இருப்பார். वो बड़ा महान யார் प्रभु, பெரியவர்? कौन बड़ा महान है? யாரோ மந்திரி யார்ட்ட வந்துட்டா அவன் பெரியவன் நம்ம நினைப்போம். कोई भी मंत्री यहाँ पर आने से हम सोचते हैं कि ये बड़ा है, महान है। எவ்வளவு நாளைக்கு அவன் பெரியவர்? कितना दिन तक वो महान है? ஆட்சியில் 5 साल ஆமா 5 வருஷம் தான். वो 5 साल तक। நம்ம இயேசு கிறிஸ்து யுக யுகமாய் காலங்காலமாய் பெரியவரா இருக்கிறார். हमारा यीशु मसीह युगा युग बड़ा महान प्रभु है। மரியாள்கிட்ட கர்த்தருடைய தூதன் வந்து சொன்னாரு, मरियम से स्वर्गदूत आकर कहने लगा, நீ பயப்படாதே, तू डरो मत, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றவள், तू परमेश्वर से अनुग्रह पाई கர்ப்பவதியாக है। ஒரு குமாரனை பெறுவாய், तू गर्भवती होकर एक पुत्र அவருக்கு जनेगी, இயேசு என்று பெயரிடுவாயாக. उसका नाम यीशु रखा जाना। குழந்தை बच्चा பிறக்கல, अभी हुआ नहीं है, பிறக்க முட்டியே होने से पहले தேவதூதன் மரியாளுக்கு ஒரு தரிசனம் சொல்றாங்க. स्वर्गदूत एक दर्शन दिया मरियम को। மரியாளுக்கு கல்யாணமும் ஆகல, अभी मरियम को शादी भी नहीं हुआ, என்கேஜ்மெண்ட் தான் இருக்குது. सिर्फ मतलब तय हो चुका है। என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணுக்கு கர்ப்பமான என்ன பயம்? जो एंगेजमेंट हो चुका वो लड़की गर्भवती हुई तो कैसे होता है? ஊர்ல என்ன சொல்லுவாங்க? गांव के लोग सब क्या தவறான बोलेंगे? சரி நினைப்பாங்க. गलत बताते हैं। அதே போல யோசேப்பு அவங்க யோசேப்புக்கு அவளை நியமிக்கப்பட்டிருந்துச்சு. यूसुफ के लिए उसका जो मतलब लड़की लड़का को नियुक्त किया हुआ அந்த था। நேரத்துல யோசேப்புக்கு தெரிஞ்ச உடனே तब यूसुफ को ये सूचा पता அவன் चला, நீதிமானா இருக்கிறபடினா वो धर्मी जन है। தன் அந்த தான் கட்ட போற மனைவியை அவமானப்படுத்தாமல் जो मरियम को उसने दोष नहीं लगाया, ரகசியமாய் விட்டு போயிடலாம் वो நினைச்சான். रहस्य से मरियम को छोड़ने चाह रहा था। அந்த நேரம் தேவதூதன் அங்கேயும் பேசுவார். तब स्वर्गदूत उसके पास भी जाकर बात என்கிட்ட करने लगा। பேசுறான்ட்டு உங்ககிட்ட கண்டிப்பா பேசுவார். मेरे से जो बात किया हुआ प्रभु आपसे भी बात நம்ம ஆண்டு करेगा। ஒருத்தர்கிட்டே பேச மாட்டார். हमारा प्रभु एक जन से बात ரெண்டு करने பேர்ட்டும் वाला பேசுவார். नहीं, दोनों तरफ से बात करेगा। மரியாள்கிட்டையும் பேசினாரு, मरियम से भी बोलने யோசேப்புகிட்டையும் लगा, பேசினாரு. यूसुफ से भी बोलने எவ்வளவு लगा। பிள்ளை பிறக்க போகுது, मतलब मरियम को एक बच्चा आएगा, பரிசுத்தாவினால பிறக்கப்பார், वो पवित्र आत्मा के द्वारा जन्म होगी। உலகத்தை ரட்சிப்பார், वही बच्चा इस संसार को उद्धार करता है। பெரியவராய் இருப்பார். वो बड़ा महान प्रभु है। யாருடைய குமாரன்? किसका पुत्र है वो? உன்னதமானவருடைய குமாரன். परमेश्वर का पुत्र है। மரியாளுக்கு குமாரன் கிடையாது. वो मरियम का पुत्र नहीं மரியாள் है। குமாரன் தான் மரியாள் போய் அடிச்சிருப்பாங்க சிலுவையில் அடிக்கும் போது. मरियम का पुत्र होता तो मरियम को भी साथ क्रूस में डाल देते। யாருடைய குமாரன்? वो किसका पुत्र है? உன்னதமானவருடைய குமாரன். परम प्रधान परमेश्वर का அவர் पुत्र है। பெரியவராய் இருப்பார். वो बड़ा महान प्रभु பெரியவர் है। யாருக்குள்ள வந்திருக்காரு? वो बड़ा महान प्रभु किसके अंदर आया है? இருக்கிறாரா? छोटा मनुष्य हमारे यीशु अंदर, रहता है। आपके अंदर प्रभु यीशु मसीह यीशु रहता रहता है। है। प्रभु यीशु रहता है। இயேசு வெளிப்படுத்துவீங்களா? यीशु को आप प्रकट करते हैं। உங்களோட இயேசுக்கு எனக்கு சந்தேகமா இருக்குது. आपके साथ यीशु है तो मुझे डाउट लग रहा है। நான் என்ன சொல்ல வரேன்னா, मैं क्या कहता हूँ? இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? एक और वचन पढ़ेंगे, மார்க்லியா मरकुस सुसमाचार மார்க்லியா இருக்குது. ஆட்டு இந்த வசனம் இல்ல, மேய்ப்பர்கள் பத்தி மேய்ப்பர்கள்
லூக்கா ரெண்டாவது लूका सुसमाचार दूसरी अध्याय 8वीं वचन लूक चैप्टर 2 वर्स 8 அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். போதும். 8वीं वचन வாசிங்க हिंदी ல. और उस देश में कितने गडरिये थे जो रात को मैदान में रहकर अपने झुंड का पहरा देते थे, और प्रभु का एक दूत उनके पास आ खड़ा हुआ और प्रभु का तेज उनके चारों ओर चमका और वे बहुत डर गए. स्वर्गदूत ने उनसे कहा, मत डरो, क्योंकि देखो मैं तुम्हें बड़े आनंद का सुसमाचार सुनाता हूँ जो सब लोगों के लिए होगा, कि आज दाऊद के नगर में तुम्हारे लिए एक उद्धारकर्ता जन्मा है और यही मसीह प्रभु है. இங்க வயல்களில ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் அறிவிக்கிறான். यहाँ पर के मतलब मैदान में रहने वाला चरवाहों को प्रभु का दर्शन मिला. முதலாவது உன்னதமானுடைய குமாரன், पहला वो परम प्रधान के परमेश्वर का पुत्र है. இரண்டாவது சந்தோஷம் கொடுக்கும் ரட்சகர், दूसरा वो आनंद देने वाला उद्धार करता. யாருக்கு கிடைச்சது? किसको मिला है? மேய்ப்பர்கள். वो चरवाहों को. மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க? चरवाहों ने क्या करा? தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கான்னு சொல்லி நற்செய்தி வருகிறது. दाऊद के नगर में यीशु जन्म हुआ करके खबर मिला. கர்த்தருடைய தூதன் வரும்போது பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்து அவங்க பயந்தார்கள் வாசிக்கிறோம். स्वर्गदूत तो जब आते वो प्रकाशन के साथ आते देखने से डरने लगे. தேவதூதன் அவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள். स्वर्गदूत कहता है कि तू डरो मत. எல்லா ஜனத்துக்கும் संतोषத்தை கொடுக்கிற நற்செய்தி அறிவிக்கிறார். सारे लोगों को खुशियां बताने के लिए आया यीशु मसीह. இயேசு பிறகு சந்தோஷமா துக்கமா? यीशु मसीह आया तो आनंदित है, दुख है. யாருக்கு சந்தோஷம், யாருக்கு துக்கம்? किसको आनंदित है, किसको दुख है? சொல்லுங்க. யாருக்கு बोलिए. சந்தோஷம், யாருக்கு சந்தோஷம் அல்ல? यीशु का जन्म किसका आनंदित हुआ है, किसको दुख होने लगा? விசுவாச துக்கு அவர் நம்புறவங்களுக்கு அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு, அவரை பார்க்கிறவங்களுக்கு சந்தோஷம். उसको जो विश्वास करते हैं उनके जीवन पे आनंदित होती है. ஏரோது ராஜாவுக்கு துக்கம். हेरोद राजा के लिए वो दुख होने लगा. இன்னைக்கு ஏரோது ராஜா பிசாசு கிரியை போல இருக்குது. आज हेरोद राजा मतलब शैतान के काम जैसा. இப்போ அந்த மேய்ப்பர்கள் பார்த்தார்கள், ये चरवाहों ने देखा, அந்த பயந்தார்கள், वो लोग डरने लगे. அவங்க பயப்பட வேண்டாம் சொன்ன उடனே उनको मतलब स्वर्गदूत कहने लगा कि डरो मत, ரட்சகர் பிறந்திருக்கிறார், उद्धारकर्ता जन्म हुआ है. பிள்ளைகளை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருப்பை காண்பீர்கள், இதை உங்களுக்கு அடையாளம் சொல்லிவிட்டான். बच्चों को कपड़े में लिपटा हुआ वहाँ पर चरणी में तुम्हें देखना அந்த मिलेगा. நேரமே தேவதூதர்கள் மேலே ஏறி தேவனை துதித்து பாடிட்டே போயிட்டாங்க. वहीं पे स्वर्गदूत गीत गाते हुए आनंदित होते हुए चल உன்னதத்திலே पड़े. தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானம் உண்டாவதுன்னு சொல்லி பாடிட்டே போனாங்க. जो स्वर्ग में परम प्रधान प्रभु का आदर और महिमा गण होते रहे करके बोलने लगे. இந்த காரியத்தை கேட்ட உடனே इस बातों को सुनते ही மேய்ப்பர் என்ன பண்ணாங்க? चरवाहों ने क्या किया? இந்த ராத்திரில ஆட்டை விட்டுட்டு போலாமா? इस रात के समय पर अपने भेड़ बकरियों को झुंड को छोड़कर जा सकते हैं? நம்ம என்ன பண்ணுவோம்? हम होते तो क्या करते हैं? போன வாரம் மணி 5 மணிக்கு ஆராதனை சொன்னார் பாஸ்டர். पिछले हफ्ते 5 बजे का आराधना करके पास्टर जी बोले கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம். कुछ मतलब आज क्रिसमस का दिन है, थोड़ा लेट சொந்தக்காரங்க வருவாங்களே, சரி லேட்டா பண்ணிக்கலாம். हमारा रिश्तेदार सब आएंगे इसलिए आराम से चलेंगे. ஆனா விசுவாசிகளா வந்தாலும் தீவிரமாய் வந்துட்டாங்க 5:30க்கு. लेकिन विश्वासी लोग बहुत तुरंत आ गए 5:30 बजे. இந்த சீசர்ல பாருங்க, ये चेलों को देखिए, ये चरवाहों को देखिए. வாசிங்க 16 வசனம். 16वीं वचन. தீவிரமாய் வந்து மரியாதை யோசேப்பு முன்னிலை கிடந்த இருக்கிற பிள்ளை கண்டார்கள். तुरंत जाकर मरियम और यूसुफ को चरनी में उस बालों को पड़ा देखा. லேட்டா வந்தா பார்க்க முடியாது. लेट देर आने से नहीं देख पाए. தீவிரமாய் வந்தார்களா? वो तुरंत आए. உங்க வாழ்க்கை தீவிரமாய் இருந்தா, आपके जीवन पे आप ही तुरंत रहेगा तो தீவிரமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வீங்க. तुरंत आप आशीष पाएंगे. லேட்டா இருந்தா, आप देर करेगा तो லேட்டஸ்டா வரும்னு நினைக்காதீங்க. आप मतलब लेटेस्ट मिलेगा मत सोचिए. வராது. बिल्कुल नहीं आएगा. லேட்டஸ்டா வராது. प्रभु की उपस्थिति में बिल्कुल देर नहीं करना. தேவனை தீவிரமா ஆராதனை பண்ணி பாருங்க. प्रभु को बिल्कुल तुरंत आराधना करिए.
करिए। அவங்க தீவிரமாய் கடந்து போனார்கள். वो बिल्कुल तुरंत बच्चे को देखने गए। யாரை ஆராதிக்க முடியாது? किसको प्रणाम करने के लिए? தேவனால் சொல்லப்பட்ட காரியத்தை கண்டு जो स्वर्गदूत बताए उस विषय को देखने के உலக लिए, ரட்சகரை ஆராதிக்க முடியாது. उद्धारकर्ता को आराधना करने के लिए அங்க போய் பிள்ளையை கண்டார்கள். वहां पर जाके बालक को देखने गए। நற்செய்தியை கேட்டார்கள். वो मतलब खुशखबरी सुना। இரண்டாவது பிள்ளையை போய் கண்டார்கள். दूसरा वो बच्चे को जाके देखा। நீங்க நற்செய்தியை கேக்குறீங்க, अब खुशखबरी सुनते இயேசுவை हैं, விசுவாசிக்கிறீங்க, यीशु को विश्वास அதே करते போல என்ன हैं, பண்றீங்க? उसके बाद क्या करते हैं? எத்தனை வாரம் பாஸ்டர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். कितनी बार पास्टर जी बोलते சீக்கிரம் வாங்க, हैं, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. जल्दी आ जाओ, समय पर आ जाओ, ठीक உங்க से टाइम पर சீக்கிரம் आ தான் जाओ। சீக்கிரம். हाँ? உங்க சீக்கிரம் தான் சீக்கிரம். आपका जो जल्दी इतना ही है। எனக்கு பிரச்சனையே இல்ல. मुझे कोई मतलब प्रॉब्लम பிரச்சனை नहीं உங்களுக்கு है। தான். प्रॉब्लम सब आपकी है। ஆசீர்வாதம் ஏன் லேட்டா வருதுன்னா இதுதான். आशीर्वाद क्यों देर होता है? इसलिए 22ல 22 में 2022ல என்ன பண்ணோம்? 20-22 में क्या करेंगे? என்ன பண்ணோம்? क्या करेंगे? லேட்டா வர மாட்டேன். देर नहीं आओगे। ஒருவேளை லேட்டா வந்து உங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கலாம். शायद देर से आप आओगे तो முன்னாடி வந்து आपको கேமரா முன்னாடி punishment தலையை கொட்டணும். है। அது சொல்ல மாட்டேன் அவ்வளவு. முன்னாடி வந்து கேமராக்கு முன்னாடி தலையை கொட்டணும். आगे कैमरा के सामने आके अपना सर पे मारना है। கேமரா போய்கிட்டு இருக்குது. ये कैमरा में जा रहा है, நீங்க என்னீங்கனாலும் பார்க்கலாம். आप कभी भी देख सकते हैं। பாஸ்டர் மறந்துடுவான்னு நினைக்காதீங்க. पास्टर जी भूल जाएंगे मत கேமரா सोचिए, மறக்காது. कैमरा कभी नहीं भूलेगा। ஹalleluya. हालेलुया। அதனால லேட்டா வர மாட்டேன். इसलिए देर से नहीं आऊंगा। சொல்லுங்க. बोलिए मुंह खोलकर, சொன்னாலும் मुंह खोलकर कबूल करिए, சீக்கிரம் வருவேன். मैं जल्दी से आऊंगा। 2022ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. 2022 में मैं जल्दी से टाइम पर प्रभु की सभा में आऊंगा। மேன்மையான இடத்துல கத்த வைப்பாரு. ऐसे करने से प्रभु आपको ऊंचाई देगा। சரி, மேய்ப்பர்கள் இயேசுவை கண்டார்கள். चरवाहों ने बच्चे को देखा, கண்டுட்டு அப்படி விடல. बच्चे को देखकर ऐसे नहीं चले நீங்க गए। இருந்தா நானும் தான் சபைக்கு வாரம் போறேன், என்னதான் பண்றது இல்ல. आप और हम प्रभु की सभा में आते जाते हैं, क्या பிள்ளையை करते हैं? கண்டுட்டு சும்மா இருக்கல அவங்க. वो बच्चे को देखकर ऐसे ही नहीं चले पड़े। தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதை பிரசித்தம் பண்ணினார்கள். जो बात उन्होंने देखा उस बालक के विषय को जाकर प्रकट करने போய் लगे, சொன்னாங்க. जाके प्रकट करने நீங்க लगे। குடும்பமா வந்திருக்கீங்க. आप सब परिवार मिलकर आए। வழியில உங்களை யாராவது கேட்பாங்க, रास्ते में कोई आपसे पूछेगा, எங்கக்கா போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டான்னு சொல்லுங்க. आप कहाँ जाके आए करके पूछने से क्या बोलोगे? बोलेंगे? क्या बोलोगे? நீ கிறிஸ்துமஸ் கொண்டாட போயிட்டு வந்தோம். आज क्रिसमस मनाने गए थे। இயேசு எதற்காக வந்தான்னு சொன்னாங்க. यीशु मसीह क्यों आया? உன்னதமான தேவகுமாரனா இருந்தாரு. परम प्रधान परमेश्वर का पुत्र है, அவர்தான் ரட்சகரா வந்தாரு. वही उद्धार करता है। கேட்டுட்டு போய் சொல்லறதுக்கு தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன். ये सारे सुनकर हम दूसरों को बताना நீங்க है। தீவிரமாய் சொன்னா अब तुरंत करेगा तो மேய்ப்பர்கள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. चरवाहों के जैसा आशीष पाएंगे। மேய்ப்பர்கள் ஆசீர்வாதமா இருக்காங்களா இல்லையா? चरवाह लोग आशीष पाकर ஆடு रहते हैं। மேய்க்கிறவங்க ஆசீர்வாதமா இருக்காங்க இல்லையா? जो भेड़ बकरी चराने वाले के आशीष में रहते नहीं है। அன்னைக்கெல்லாம் ஆடு எல்லாம் விலை கம்மி, அன்னைக்கு விலை ஜாஸ்தியா இருக்கு. उन दिनों में भेड़ बहुत मतलब कम रेट में था, आज तो बहुत இடையில महंगा है। கொரோனால வரும்போது கிலோ 1000 ரூபாய்க்கு வந்துச்சு. कोरोना का समय पर किलो 100 रुपए மேய்ப்பர்கள் किलो ரொம்ப 1000 में चला சந்தோஷப்பட்டிருப்பாங்க. गया था। மேய்ப்பர்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. चरवाह लोग बहुत आनंदित हुए கொரோனாக்கு होंगे। ஸ்தோத்திரம் சொல்லிருப்பாங்க. कोरोना के लिए धन्यवाद करना 1000 होगा। ரூபாய் வாங்காம இல்ல கறியை. किलो 1000 में आया फिर भी हमने ले लिया। ஆட்டுக்கறி கோழிக்கறி எல்லாம் கோயினா जो मतलब मुर्गी का मीट வேலை ஏறல வாங்க மாட்டோமா? महंगा होने के कारण हम लेते கறியில नहीं हैं। கொஞ்சம் வெறிதான்யா. जो मतलब मांस है तो थोड़ा सा अच्छा लगता ஆனா है। அவங்க ஆசீர்வதிச்சிருக்காரு கர்த்தர். उनको प्रभु आशीष किया है, உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. आपको भी आशीर्वाद ஏன்னா किया है। அவ்வளவு பணம் கொடுத்து கூட வாங்குறீங்களே. उतना पैसा दे के भी ले लेते நீங்க हैं। ஏழை கிடையாதுங்க. நீங்க ஏழை இல்லை. आप गरीब वाले நீங்க नहीं हैं। ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. आप आशीष पाया हुआ அப்போ संतान। பிள்ளையை கண்டது மாத்திரமல்ல, बच्चे को देख के ही பிரசித்தம் பண்ணினார்கள். उसके बात को நீங்க प्रकट करने लगे। சபைக்கு வருவது மட்டும் இல்ல, सिर्फ आप कलीसिया में आने இயேசு से नहीं, வருகிறார் என்று பிரசித்தம் பண்ண வேண்டும். यीशु मसीह आ रहा है करके खुशखबरी बताना। அடுத்து 18 வசனம் வாசிக்கும் போது 18वीं वचन, மேய்ப்பரால் தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் और सब सुनने वालों ने इस बातों को जो गडरिये ने அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். उनसे कही, उसको आश्चर्य किया। என்ன பண்ணாங்களா? क्या किया? நீங்க சொல்ற வார்த்தை சொன்னா சந்தோஷப்படுவாங்க. आपकी बातों को जो सुनते हैं वो आश्चर्य அப்ப நீங்க அந்த आनंदित ரட்சிப்பை பத்தி சொல்லும்போது சந்தோஷம் உண்டாகும். वो उद्धार करता प्रभु के बारे में आप बताओगे तो आप आनंदित पाओगे। அப்ப உன்னதமானுடைய தேவகுமாரன், वो परम प्रधान परमेश्वर का पुत्र, உங்களை ரட்சகர் அவர்தான். दूसरा
दूसरा हमारा उद्धार करता। உங்க என்ன பிரச்சனைனா அவர் ரட்சித்து விடுகிறார். कोई भी समस्या हो वही उद्धार देने वाला प्रभु है। முதல்ல உன்னதமான தேவகுமாரன், पहले परमप्रधान की परमेश्वर, இரண்டாவது உங்க ரட்சகர், दूसरा हमारा उद्धार करता, உங்களை அவர் விடுதலை ஆக்குற தேவன், दूसरा वो हमें छुड़ाई करता प्रभु है, மூணாவது நேசகுமாரன், तीसरा वो हमारा प्रिय पुत्र है। நேசகுமாரனே हमारा प्रिय पुत्र இருக்கிறாயா? यहाँ पर आया है। தான் வருவேனையா. हम हमेशा लेट आते प्रभु। இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது यीशु को देखते समय தேவன் வானத்துல ஒரு சத்தம் உண்டாச்சு. आकाश से एक वाणी आई, இவர் என்னுடைய நேசகுமாரன், हे मेरा प्रिय पुत्र है, இவர் என் பிரியமா இருக்கிறேன். इसमें मैं प्रसन्न हूँ। இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணும்போது बहुत डेकोरेशन हुआ है, நீங்க பிள்ளைங்களாம் போய் பண்ணிட்டு வந்தாங்க. बच्चे लोग सब जाकर ले தேவன் மேல் நேசமா இருக்கிறபடினாலே परमेश्वर के प्रभु के ऊपर बहुत प्यार था, ராணி வீட்டுல போய் ராணி பாக்கல போயிட்டு इसलिए रानी बाग में जाके அங்க போய் லாஸ்ட்ல போய் வாங்கிட்டு வந்தாங்க. वहाँ से इन लोग ने सामान लाए हैं। அங்கெல்லாம் 11 மணி வரைக்கும் போயிட்டாங்க. वहाँ पर ही रात 11 எங்கமே बजे கிடைக்காத பட்சத்துல कहीं पर जो सामान नहीं मिलता பக்கத்துல है, ராணி வீட்டுல ராணி பக்கா पास में रहने वाला रानी बाग में அங்க गए, போய் வாங்கிட்டு முடியுங்க. वहाँ से जाके लेकर आए। முதல்ல அங்க போயிருந்தா पहले से वहीं पर चला சபைக்கு गया, ஒழுங்கா வந்திருப்பீங்க. सभा में ठीक से टाइम கர்த்தருடைய पर வார்த்தையை आता। கேட்டிருப்பீங்க. प्रभु का वचन को भी अब सुन सकते हैं। ஆண்டவர் பத்தி நேசகுமாரன் சொல்லப்படுகிறது. हमारा प्रभु यीशु के बारे में वो प्रिय पुत्र है। மார்க் எழுதின சுவிசேஷம் मार्को सुसमाचार 1 அதிகாரம் पहला अध्याय 10 வசனம் வாசிப்போமா? 10वीं वचन, मार्क चैप्टर 1 वर्स 10। இருக்குதா? அன்றையும் அவர் அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குவதையும் கண்டார். அன்று நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன் என்று வானத்தில் சத்தம் உண்டாயிற்று. और जब वह जल से निकलकर ऊपर आया तो तुरंत उसने आकाश को खुलते और आत्मा को कबूतर के समान ऊपर उतरते देखा, और वह आकाशवाणी हुई, तू मेरा प्रिय पुत्र है, तुझसे मैं प्रसन्न हूँ। ஏசு कितने பேர் சொல்லி இருக்கிறேன்? यीशु के बारे में मैंने कितना नाम बता दिया? முதல்ல பேர் சொல்லுங்க. पहला இம்மானுவேல், और इमानुएल, உன்னதமான குமாரன், परम प्रधान परमेश्वर का पुत्र இயேசு. यीशु मसीह। வாய்தான் சொல்லுங்க. वो बोलकर बोलिए, ரட்சகர். वो उद्धार करता। இப்ப என்ன சொல்ல வரேன்? अभी क्या कहने चाह रहा हूँ? நேசகுமாரன். प्रिय पुत्र है। யாரு நேசகுமாரன்? किसका प्रिय पुत्र है? பிதாவாய் தேவனுக்கு. पिता परमेश्वर का நேசகுமாரனுக்கு நிறைய உபத்திரங்கள் வரும். प्रिय पुत्र को बहुत उपद्रव आएगा। நேசகுமாருக்கு இல்லங்க, தேவகுமாரனுக்கு. वो परमेश्वर का ஒண்ணு पुत्र அவர் காணாம போயிட்டாரு. एकदम वो चला எங்க गया, போயிட்டாரு? वो डेसी बुलाते हैं, ग्रेस। நேசகுமாரன் वो प्रिय पुत्र है। அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறி வந்த உடனே बपतिस्मा लेकर बाहर गिना, मतलब जल से बाहर இவர் आया, என்னோட நேசகுமாரன், ये मेरा प्रिय पुत्र है, இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். इससे मैं प्रसन्न हूँ। அப்ப வானத்திலிருந்து சத்தம் வந்துச்சாம். आकाश से वाणी आई। நேசகுமாரனுக்கு அடுத்து என்ன சம்பவம் வருதுன்னா, आकाश मतलब प्रिय पुत्र को अगला क्या हुआ? ஆவியானவர் வனாந்தர மார்க்கமாய் கொண்டு போனார். आत्मा ने उसको जंगल पर लेकर गया। வனாந்தரம் கஷ்டம் தானே? जंगल बहुत मुश्किल है। நேசகுமாரனுக்கு வனாந்தரம் வருது. जब प्रिय पुत्र को जंगल आया, வனாந்தரத்துல ஆசீர்வாதமா நஷ்டமா? जंगल में आशीर्वाद है, नष्ट है? சொல்லுங்க. बोलिए। கர்த்தர் கூட இருக்கிறார். प्रभु साथ रहता है। வனாந்தரம் வந்து जंगल में அழிக்கிறது இல்ல, वो नष्ट करने के लिए பரீட்சை नहीं, எக்ஸாம் எழுத போனார். परीक्षा लिखने के लिए गया। பரீட்சை எழுத உங்களுக்கு ஒரு வனாந்தரமா இருக்கலாம். परीक्षा आपके लिए एक रेगिस्तान जैसा होगा। கொரோனா வந்தனால பரீட்சை இல்லாமலே பாஸ் பண்ணிட்டாங்க. कोरोना आने के कारण बिना परीक्षा में पास कर दिया। பரீட்சை வச்சு எழுதணும்னு வச்சுக்கோங்க, परीक्षा रख के लिखने से ரொம்ப கஷ்டம். बहुत मुश्किल है। பரீட்சை எழுதி பாஸ் ஆகும். परीक्षा लिखकर पास होना है। இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பரீட்சை வந்தது. यीशु मसीह को भी परीक्षा आई। வனாந்தரத்தில் 40 நாள் போயிட்டார். रेगिस्तान में 40 दिन रहने लगा। 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். 40 दिन उपवास होकर प्रार्थना करने लगा। நேசகுமாரனுக்கே உபத்திரம் வந்தா प्रिय पुत्र को मतलब समस्या आएगा तो நமக்கெல்லாம் உபத்திரம் வராம இருக்குமா? हमारे लिए उपद्रव नहीं आएगा क्या?
உபத்திரம் உங்களுக்கு கீழே தள்ளல, उपद्रव आपको नीचे गिराने के लिए नहीं மேல கொண்டு வரும். और ऊंचाई देखने के பிள்ளைக்கு लिए। மேல பிரயாசப்பட்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. हमारे बच्चे लोग को देखिए कितना मेहनत किया ஈஸியா हुआ பண்ண है, முடியுமா அது? ये आसानी से हो जाएगा। அவங்க நேரத்தை ஒதுக்கி उन्होंने अपने समय निकाल कर சாப்பாட்டை வெறுத்து खाना को निकाल कर மணிக்கணக்கில் சுத்தி बहुत टाइम निकाल कर मतलब पूरे जगह पे सामान மேலே लेकर கீழே சுத்தி ऊपर नीचे सारे बांध कर பார்க்க பிரகாசமா இருக்கு. देखने में देखिए कितना मतलब अच्छा लग रहा है, बहुत प्रकाशन है। இயேசு கிறிஸ்து உங்களை பிரகாசம் ஆக்க வேண்டும் என்றால் यीशु मसीह भी आपको भी प्रकाशन देना है, तो பாடுகள் உட்படுத்தி ये जो सारे मतलब दुखों के बीच में से உங்க மேன்மையான இடத்துல வைப்பார். आपको श्रेष्ठ உங்க रखेगा, கீழே தள்ளல, आपको नीचे गिरने के लिए नहीं। நேசகுமாரன் உங்களை மேல் பிரியமா இருக்கிறார். प्रिय पुत्र के ऊपर वो प्रसन्न है। கர்த்தருடைய ஆவியானவர் வனாந்தரமாய் கொண்டு போனார். परमेश्वर का आत्मा उसको जंगल के तरफ से ले गया। நீங்க நேசகுமாரனா நேசகுமாரத்தியா பாத்துக்கங்க. आप प्रिय पुत्रों प्रिय पुत्रियों करके देखना है। நேசகுமார் தேவனுடைய பாதத்திலே காத்திருப்பாங்க. प्रिय पुत्र परमेश्वर का बाट छोड़ कर रहता है। உன்னதமானுடைய குமாரன், परमेश्वर का पुत्र, இரண்டாவது ரட்சகர், दूसरा उद्धार करता, மூணாவது நேசகுமாரன். तीसरा वो प्रिय पुत्र। உங்க பிள்ளைங்கள உங்களுக்கு நேசகுமாரத்திகளா இருக்காங்களா? आपके बच्चे हमारे लिए अपने लिए वो प्रिय पुत्र है पुत्रियां है। குமாரன் குமாரத்தியா இருக்காங்களா? प्रिय पुत्र और पुत्रियां बनकर रहते हैं। இல்ல என்ன சொல்றீங்க? नहीं तो आप क्या कहते हैं? கீழ்ப்படி மாட்டேங்கிறான், ये बात नहीं मानता, பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். मेरा बात बिल्कुल नहीं ये मानता, छोड़ रही है। बहुत कुछ कंप्लेंट। நீங்க நேசகுமாரத்தியா இருக்கிறீங்களா? आप माता पिता लोग पहले प्रिय पुत्र बनकर रहते நீங்க हैं। இயேசுக்கு சபைக்கு நீங்க சாட்சிகளா மாறினா आप यीशु मसीह की कलीसिया पर अब गवाही बनकर रहेगा, உங்க तो பிள்ளை தானா மாறிடும். आपका बच्चे अपने आप बदलेंगे। கூட சேர்ந்த நாரும் जो मतलब फूल के साथ उसका நார் என்ன சொல்லுவாங்க? அந்த ரசி उसका राशि भी उस राशि को भी हेलो खुशबू बनो। आ जाती है, வருமா? आता है। அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிதான் உங்க பிள்ளைங்க மாறுவாங்க. आप माँ बाप कैसे रहेंगे वैसे आपका நீங்க बच्चे भी தேவனோட आएंगे। சேர்ந்துட்டா आप प्रभु का निकट चला உங்க गया பிள்ளைகள் तो தேவனோட சேருவாங்க. आपके बच्चे भी प्रभु के निकट கெட்ட வழியில போக जाएंगे, மாட்டாங்க. गलत रास्ता में नहीं जाएंगे। அவங்க கெட்ட வழியில போகாம இருக்கும்போது கூட गलत रास्ते में नहीं அவங்க जाने லேட்டா से, வந்தான்னு வச்சுக்கோங்களேன், वो लेट आने நீ से भी அங்கதான்டா போயிருப்பேன்னு சொல்லுவீங்க. आप वहीं पर गया होगा, கண்டிப்பா அங்கதான் போவேன் இனிமேல். ऐसे बोलेगा तो जरूर நீங்க वहीं தான் पर जाएगा। பலிவாசத்தை இருக்கிறீங்க. आप ही मतलब द्वार खोल कर देते हैं। ஏன்டா மோனே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு क्यों बेटा लेट हो गया இனிமே லேட் करके பண்ணாதப்பா. अब आगे से ऐसे அப்படி नहीं करना। நேசித்தீன்னு வச்சுக்கோங்களேன், ऐसे प्यार से बात करेगा உங்க तो பையன் உங்களை விட்டு போக மாட்டான். वो बच्चा आपको वो छोड़ेगा நீ नहीं। எனக்கு அப்பவே தெரியும்டா, मुझे पहले से पता நீ है, அங்கதான்டா போயிருப்ப, तुम वहीं पर गया அந்த होगा, ஃப்ரெண்ட் கிட்ட தான் இருந்திருப்ப. उसी फ्रेंड के पास ही गया होगा। சொல்ல சொல்லலாம் அப்படியே ஃப்ரெண்ட் கிட்ட. ऐसे बोलते रहेगा तो वो वहीं पर ही நீ जाएगा। நேச குமாரனா குமார்த்தி உங்க பிள்ளைய வளர்ந்து பாருங்க. आपका बच्चे को प्रिय पुत्र बनाइए, प्रिय पुत्री बनाइए, அந்த ஆசீர்வாதம் சுதந்திரிக்க முடியும். तभी उस आशीष को पाओगे। மூணாவது இயேசுக்கு ஏன் பிறந்தாருன்னா तीसरा यीशु मसीह क्यों जन्म हुआ? மூணாவது நாளாதா. तीसरी पॉइंट है, चौथी पॉइंट है। முதலாவது पहला உன்னதமானுடைய தேவகுமார், परम प्रधान परमेश्वर का पुत्र, இரண்டாவது ரட்சகர், दूसरा उद्धार மூணாவது करता, நேசகுமாரன், तीसरा प्रिय पुत्र, நாலாவது எதுக்கு இயேசு பிறந்தாருன்னு 14 यीशु मसीह क्यों आया? பிசாசுகளின் கிரியைகளை அழிக்க முடியாக. शैतान के कामों को नष्ट करने के लिए आया। 1 யோவான் 3 அதிகாரம் पहला यूहन्ना 3 अध्याय 8 वचन वासिப்போம். 8वीं वचन, 1 John chapter 3 verse 8। Praise the Lord. 8 வாசிங்க 3:8. 3 अध्याय 8वीं वचन। पढ़ो पढ़ो पढ़ो। பாவம் செய்கிறவன் जो कोई पाप करता है वह शैतान की ओर से है, क्योंकि शैतान आरंभ से पाप करता आया है। परमेश्वर का पुत्र इसलिए प्रकट हुआ कि शैतान के कामों को नाश करे। பிசாசுகளின் கிரியைகளை அழிக்க முடியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். जो शैतान के कामों को नाश करने के लिए प्रभु यीशु मसीह இயேசு எதற்காக பிறந்தாருன்னா यीशु मसीह क्यों आया? நம்ம பாவத்தை தள்ள பிசாசு கிரியைகளை அழிக்க முடியாக. जो मतलब सारे शैतान के कामों को नाश करने के लिए। உலகம் ஃபுல்லா மனிதன் பாவம் செஞ்சிட்டான். ये संसार में मनुष्य लोग पाप किया है। எப்ப பாவம் செஞ்சாங்க? कब पाप किया? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாவிட்டால் பாவம் செய்றான். परमेश्वर की बातों को उल्लंघन किया तो वही पाप है। இப்போ கூட பாருங்க கொரோனா பிள்ளைங்க பர்சனல் बच्चे लोग इधर देखो, இப்போ கொரோனா நாட்கள்ல ये कोरोना के समय पर மாஸ்க் போடாம வச்சுக்கோங்க. मास्क के बिना हम जाएंगे तो என்ன சொல்லுவாங்க? क्या बोलते हैं? நம்ம
நம்ம பாவம் செய்றோம். हम गलत काम करते हैं। பார்த்துட்டா देख लिया तो பாவத்துக்கு பரிகாரம் जो पाप की मजदूरी என்னது? क्या है? எவ்வளவு காசு? कितना जुर्माना? 2000 जुर्माना। 2000 வந்துச்சு. जो जुर्माना मांगने लगे 2000। பாவத்தின் சம்பளம் 2000 ஆங்க. जो वह उसके पाप की जो मजदूरी है அதோட 2000। முடிஞ்சு போனது இல்ல. उसी से वहाँ पर खत्म नहीं हो रहा। அடுத்த டிராபிக்ல போய் நீங்க மாஸ்க் இல்லாம போனா वो வச்சுக்கோங்க. अगला ट्रैफिक में भी बिना मास्क में आप जाओगे तो 2000 கட்டிட்டு வந்தா சார். अभी तो हमने 2000 देकर आए हैं। இப்பவும் கட்டறாங்க. वो कहेगा अभी भी दो, கட்டிக்கிட்டே போணும். देते जाना। இயேசு கிறிஸ்து यीशु मसीह நம்முடைய பாவத்தை மீட்கும்படியாக हमें पापों से छुड़ाने ஒரே के लिए தரமாக பலியானார். एक ही बार वो बलिदान हो गया। மாட்டார். अब वो मतलब बलिदान नहीं करेगा। இனி ராஜா வரப்போறார். अब जो आते वो राजाओं का राजा बनकर आएगा। தேவகுமார் வெளிப்பட்ட காரணமே परमेश्वर का पुत्र इसलिए प्रकट हुआ பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக, शैतान की कामों को नाश करने के लिए। அவன் பிசாசு கிரியை எதுன்னா? शैतान के काम मतलब இது என்னென்ன கிரியை சொல்லுங்க பார்க்கலாம். कौन सा काम है बताइए, சொல்லுங்க. बोलिए, பிரைஸ் சொல்லுங்க. वो बोलिए शैतान का काम कौन सा है? தெரியாதா? मासिक क्रिया। பிசாசு கிரியை என்னன்னு சொல்லுங்க. मासिक क्रिया सारे शैतान का काम। பாஸ்டர் சொல்லுங்க. जल्दी बताइए। வாலவாலன்னு பேசிட்டு இருக்குது. ज्यादा बातें करना, அவங்கள பார்த்து குறை பேசுறது, दूसरों के बारे में कमियां बताना, பேரண்ட்ஸ் ஏமாத்தி மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்குது. जो माँ बाप को छुपाकर मतलब मोबाइल देखते रहना, அம்மா அப்பா ஏதாவது வேலை செஞ்சோன்னா எரிஞ்சு விழுகுது. माँ बाप कुछ काम बोलेगा तो उसको उल्टा बताना। இதெல்லாம் யாருடைய கிரியை? ये सारे किसका काम है? சொல்லுங்க, யாருடைய கிரியை? किसका काम है? யாருடைய கிரியை? किसका काम है? யாருடைய கிரியை? किसका काम है? நான் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. शैतान का काम நீங்க है। தான் சொன்ன சாத்தானுடைய கிரியை. आपने खुद बोला அப்ப शैतान நீங்க का ஏதாவது काम। அப்படி பண்ணீங்கன்னா ऐसा उल्टा काम நீங்க யாருக்கு करना। ஏஜென்ட்? अब किसका एजेंट हो? யாருக்கு ஏஜென்ட்? किसका एजेंट हो? எல்ஐசி ஏஜென்ட் இல்ல, एलआईसी एजेंट वाला नहीं, சாத்தானுக்கு ஏஜென்ட் ஆயிருவீங்க. शैतान का एजेंट बन நீ जाओगे। அந்த மனம் திரும்பணும். आज से मन நீ फिरोना है। கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். अब आज से प्रभु का जो प्रिय वचन அப்ப बन தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். जो कोई प्रभु से जो जन्म होता है वो पाप नहीं करता। அவங்க என்ன இருக்கு? தேவனுடைய வித்து இருக்குது, उनके पास परमेश्वर का बीज है, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. परमेश्वर का वचन है। தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது परमेश्वर का वचन रहते समय அவன் பாவம் செய்ய वो மாட்டான். पाप नहीं அப்படி करेगा। கொஞ்சம் பின்னாடி வந்திருக்குப்பா. ऐसे सब लोग थोड़ा सा आगे जाइए பின்னாடி வர. और थोड़ा सा आगे। தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். परमेश्वर का पुत्र जन्म हुआ யாரை அழிக்க முடியாக? किसको नाश करने के लिए? பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியாக. जो दुष्ट आत्मा के कामों को நம்ம नष्ट வாழ்க்கையில் करने के பிசாசின் लिए। கிரியைகள் இருந்தா हमारे जीवन पर शैतान का काम रहेगा இன்றைக்கு तो நம்ம மனம் திரும்ப வேண்டும். आज हमें मन फिरोना மனம் है। திரும்பும் பொழுது और मन फिरोते அந்த समय ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். वो उद्धारकर्ता को हम पा सकते हैं। சொல்லுங்க, என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? क्या पा सकते बोलिए? ரட்சிப்பின் அனுபவத்தை. उद्धार की अनुभव। முதல்ல சொன்னேன், पहले मैंने बताया இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தாருன்னா यीशु मसीह क्यों आया? பெரியவராய் இருந்தார். वो बड़ा महान प्रभु உன்னதமானுடைய குமாரன் என்னப்பட்டார். परम प्रधान का परमेश्वर कहा। இரண்டாவது நம்ம பாவங்களை மீட்கும்படி ரட்சகராக வந்தார். दूसरा हमारा पापों से छुड़ाने के लिए उद्धार करता மூணாவது நம்மளை நேசிக்கும்படி நேசகுமாரனாக வந்தார். तीसरा हमें प्रेम करने के लिए वो प्रिय पुत्र बनकर आया। வந்தாரா இல்லையா? आया नहीं आया? நாலாவதாக 14 பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியாத தேவகுமாரன் வெளிப்பட்டார். शैतान के कामों को नष्ट करने के लिए यीशु मसीह आया। பிசாசுக்கு ஏஜெண்டா நம்ம இருக்க கூடாது. हमें शैतान का एजेंट बनकर नहीं रहना, தேவாதேவன் ஆராதிக்கிற தேவஜனமா மாற வேண்டும். परमेश्वर को आराधना करने वाला प्रियजन बनकर रहना கடைசியா है। சொல்லுகிறேன், आखिरी में मैं कहता हूँ யோவான் 8 அதிகாரம் யோहन्ना 8वीं अध्याय 35 வசனம் வாசிப்போம். 35वां वचन। जॉन चैप्टर 8 वर्स 35। எடுத்து வாசிக்க பார்க்கலாம். दास सदा घर में नहीं रहता, पुत्र सदा रहता है। इसलिए यदि पुत्र तुम्हें स्वतंत्र करेगा तो सचमुच तुम स्वतंत्र। சத்தமா படிங்க. पढ़ो पढ़ो। 51 வாசிப்போம். ரெபேக்கா पढ़ो. दास सदा घर में नहीं रहता, पुत्र सदा रहता है। इसलिए इसलिए यदि पुत्र तुम्हें स्वतंत्र करेगा तो सचमुच तुम स्वतंत्र हो जाओगे। அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாரு? यीशु मसीह क्यों आया? நம்மை விடுதலையாக்கும்படியாக. हमें स्वतंत्र करने के लिए। அடிமையானவன் दास
दास वाला என்றுக்கும் வீட்டில் நிலைத்திருக்க மாட்டான். दास सदा घर में नहीं रहता, குமாரனே நிலைத்திருப்பான். पुत्र सदा रहता है। நீங்க அடிமை கிடையாது, हम दास नहीं है। இயேசுவுக்கு பிள்ளைகளா இருக்கும் பொழுது यीशु का बच्चा बनते समय குமாரன் இயேசு எப்படி விடுதலை ஆக்கினாரோ जैसे पुत्र छुड़ाई करता है, நம்மளை விடுதலை ஆக்க முடியாம வந்திருக்கிறார். हमें छुड़ाने के लिए आया உங்களை है। விடுதலை ஆக்க ஒருவனும் பூமியில கிடையாது. हमें छुड़ाने के लिए कोई भी इस धरती पर இயேசு नहीं। மாத்திரம் விடுதலை ஆக்க முடியும். यीशु मसीह एक ही छुड़ाई இயேசுவின் सकता है। பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது यीशु मसीह के पास हमारा पापों को कबूल कर कर हम உங்களை अंगीकार விடுதலை करते ஆக்கி समय உங்களை ரட்சகராக மாற்றுவார். आपको छुड़ाई देकर आपको वो उद्धार करता बनकर அவர்தான் रखेगा। உங்கள் ரட்சகர். वही हमारा उद्धार करता உலகத்தில் है। வேற யாரும் நம்மளை ரட்சிக்க முடியாது. ये संसार में और कोई उद्धार करता है ही ஒரு नहीं। மனுஷன் நம்பிக்கை வச்சு போயிடாதீங்க. किसी व्यक्ति के ऊपर आप भरोसा रखकर मत चलिए। விடுதலை வேணுமா? आपको छुड़ाई चाहिए, விடுதலை நாயகன் இயேசு நோக்கி பாருங்க. मुक्ति लायक मुक्ति देने वाला जो प्रभु यीशु के पीछे आइए, அவர் நிச்சயம் உங்களை விடுதலை ஆப்பார். वो जरूर आपको छुड़ाई करेगा। பாவத்திலிருந்து, पापों से, சாபத்திலிருந்து, श्रापों से, அக்கிரமத்திலிருந்து, अधर्म से, அநியாயத்திலிருந்து अन्याय रीति से சொல்லிக்கிட்டே போகலாம். बहुत बोल सकते हैं। எல்லாம் விடுதலை ஆக்க வேண்டும் என்றால் सबसे छुड़ाई இயேசு चाहिए। ரத்தம் நம்மளை சுத்திகரித்து விடுதலை ஆக்கும். यीशु की लहू हमें चंगा करता है, छुड़ाई இயேசு करता है। சகல பாவம் நீக்கி நம்மளை சுத்திகரிக்க கூடியதா இருக்கு. यीशु की लहू हमें सारे पापों से हमें छुड़ाई करता है। இயேசு ரத்தம் தொளிக்கப்படணுமா? यीशु की लहू का छिड़कना जरूर அந்த है। இயேசு ரத்தம் தொளிக்க முடியாது. यीशु का लहू का ऐसे नहीं छिड़क सकते। விசுவாசிக்க வேண்டும். अब विश्वास करना, விசுவாசத்தால் அவருடைய மகிமையை காண முடியும். विश्वास करने से उनका महिमा को देख அவன் सकते हैं। குமாரன் உங்களை விடுதலை ஆக்க போறார். पुत्र आपको स्वतंत्र करना है। விடுதலை ஆக்கணும்னா விடுதலை கொடுக்கிற சமூகத்துல வர வேண்டும். स्वतंत्र चाहिए तो स्वतंत्र देने वाला प्रभु के पास आना है। நீங்க குமாரனாக இருக்க வேண்டும். आप पुत्र बनकर रहना, அடிமையானவனா இருக்க கூடாது. दास बनकर नहीं रहना। அடிமையானவன் ஒரு நாள் விடுதலைக்கு போயிடுவான். दास एक दिन वो स्वतंत्र पाकर चला जाएगा, குமாரனா இருந்தால் लेकिन पुत्र है तो நீங்க விடுதலையோடு அவர் நாமத்தை மகிமைப்படுத்த अब முடியும். स्वतंत्रता के साथ उनका आराधना कर அப்ப सकते நீங்க हैं। குமாரன் உங்களை விடுதலையாக்க வேண்டும். पुत्र आपको स्वतंत्र ஒருவேளை देना। நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம், शायद हमारे जीवन पर कुछ समस्या हो சில सकता வியாதிகள் है, இருக்கலாம், कुछ बीमारी हो सकता சில है, போராட்டங்கள் இருக்கலாம். कुछ उपद्रव हो என்னை सकता है। யார் விடுதலையாக்கணும்னு கலங்கி கொண்டு இருக்கலாம். मुझे कौन छुड़ाई कर सकता है, உலகத்தை स्वतंत्र ஒரு कर நாள் நம்ம सकता है। விடுதலையாக்க முடியாது. कोई भी व्यक्ति आपको स्वतंत्र नहीं இயேசுவை करेगा। கூப்பிட்டு பாருங்க. हे यीशु करके அவர் उங்களை पुकारो, ரட்சித்து விடுதலையாக்குறவர். वही आपको उद्धार देकर आपको स्वतंत्र करेगा। ஒரு நாள் அப்படிதான் படகுல இயேசு தன் சிசுரோடு கடந்து போயிட்டு இருந்தாங்க. एक दिन यीशु नाव में अपने चेलों के साथ जा रहा था। அந்த நல்ல அனுபவம் நிறைந்தவங்க தான் படகு ஓட்டிட்டு போறாங்க. जो नाव जो चलाने वाला बहुत अनुभव पाए हुए लोग, காற்றும் புயலும் வரும் பொழுது वहाँ पर आंधी तूफान आते समय இயேசு கிறிஸ்து படகுல தூங்கி கொண்டிருந்தார். यीशु मसीह उस नाव पर सोने लगा। அவ்வளவு நாள் பிரயாணம் பண்ண வந்த மீனவர்கள் என்ன பண்ண இயேசுவை பத்தி கேக்குறாங்க. उतना मतलब कोशिश करके आए हुए चेले लोग पूछ रहे हैं, ஆண்டவரே நான் மடிந்து போகிறோமே, हे प्रभु यीशु हम मिट जा रहे हैं, உமக்கு கவலை இல்லையான்னு சொன்னார். आपको चिंतित नहीं है? உடனே இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று एकदम यीशु उठकर காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி आंधी और तूफान को डांट कर, அற்ப விசுவாசி ஏன் பயப்பட்டீர்கள் என்றார். हे अल्प विश्वासी तू क्यों संदेह किया? உடனே அவங்க பாக்குறாங்க இவர் யாரோ என்று நினைக்கிறாங்க. तब वो लोग देखने लगे ये कौन है? காற்றும் கடலும் ஒரு சத்தத்தை கேட்கிறது. आंधी और तूफान इनकी बात को मान रहा है। குமாரன் விடுதலையாக்கினா உங்க வாழ்க்கை எல்லாம் காற்று புயல் எல்லாம் அமைங்கி போயிடும். पुत्र स्वतंत्र करेगा तो आपकी जीवन पर रहने वाला सारे आंधी तूफान शांत हो जाएगा। குழந்தைய நினைச்சு தூங்க விட்டுறாதீங்க. उसको बालक समझकर आप सोना नहीं देना। இஸ்ரவேலை காக்கிறது உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. इस्राएल को जो रक्षा करने वाला परमेश्वर वो कभी ना ऊँगता कभी ना இந்த सोता। நாள்ல உங்களுக்கு விடுதலை வர வேண்டும் என்றால் आज का दिन में आपके जीवन पर छुड़ाई चाहिए இயேசு तो நோக்கி பாருங்க. यीशु की ओर तरफ से देखो। இயேசு ஒண்ணுமே கேட்கல உங்ககிட்ட. यीशु आपसे कुछ नहीं मांग रहा। இந்த மனம் திறந்து இயேசுவே என் இடத்துல வாங்க. हे प्रभु यीशु मेरे दिल पर என் आओ, குடும்பத்தை விடுதலையாக்குங்க. मेरे परिवार को என் छुड़ाओ, பிள்ளைகளை விடுதலையாக்குங்க. मेरे बच्चों को स्वतंत्र करो, என் பிரச்சனை விடுதலையாக்குங்க. मेरे समस्या से मुझे நீங்க मुक्ति அறிக்கை दो। செய்து கேட்டால் ऐसे मुंह खोल कर कबूल कर कर मांगेगा கர்த்தர் तो உங்களை விடுதலையாக்குவார். प्रभु यीशु आपको छुड़ाई எல்லாம் करेगा। ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். हम सब मिलकर प्रार्थना ஜெபம் பண்ண करेंगे। பின்பதாக நம்ம இந்த சின்ன பிள்ளைங்க ப்ரோகிராம் பண்ணுவோம். प्रार्थना करने के बाद बच्चों का प्रोग्राम सभी देखेंगे। உன்னதமான குமாரனாக இயேசு वो பிறந்தார். परम प्रधान परमेश्वर का அவர் पुत्र है, பெரியவராய் இருந்தார். वो बड़ा महान है,
அவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரியவரா வர விரும்புகிறார். वो आपके जीवन पर भी हर एक विषय पे वही बड़ा महान होकर रहना चाहता है. உங்க உள்ளத்துல அவர் ஏற்றுக்கொண்டால் போதும். सिर्फ आपके दिल में उसको ग्रहण कर लो. அவர் உங்க உள்ளத்துல சிங்காசனம் அமைத்து மேன்மையாக இருப்பார். आपके मन पर वो आकर सिंहासन में वो बैठकर वो श्रेष्ठ रहेगा. சகல காரியத்திலிருந்து உங்களை இரட்சகராக விடுதலை கொடுக்கிறவர் அவர்கிறார். सारे विषय से आपको उद्धार करता, आपको छुटकारा देने वाला प्रभु बनेगा. நேசகுமாரன். वही प्रिय पुत्र है. நேசகுமாரன் உங்க வாழ்க்கையில வரட்டும். वो प्रिय पुत्र हमारे जीवन पर आ जाए. அடுத்து பிசாசின் கிரியை அழிக்க முடியாத தேவகுமாரன் வெளிப்பட்டார். तीसरा वो शैतान को कामों को नष्ट करने के लिए आया. வெளிப்பட்டது மட்டும் இல்லாம பிசாசை सिलुवे वेट्टी सिरक पड़िनार. वो सिर्फ प्रकट नहीं हुआ, उसने क्रूस पर शैतान की कामों को उसने कुचल कर डाल दिया. मरित मुन्नाल उयरोड எழுந்தார். वो मरा, वो तीसरे दिन जी उठ गया है. இன்னும் வரப்போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கார். वो दोबारा आने वाला घोषणा देकर गया. வருகைக்கான நாம் ஆயத்து கொண்டிருக்கிறோம். उसके आगमन के लिए हम बाट चौक कर रहते हैं. ஆகையால் நீங்க விடுதலை ஆகாவிட்டால் इसलिए आज आप स्वतंत्र होना है तो வரிகள் எடுத்துக்கொள்ள போக முடியாது. उस स्वतंत्र नहीं है तो उस आगमन में नहीं जा அவர் सकते. விடுதலைக்கு ஆயத்தமுள்ளவரா இருக்கிறார். वो हम छुड़ाई पाकर हमें उसका आगमन में जाना है. எப்பேற்பட்ட சூழ்நிலையில அவர் இடத்துல வந்துட்டா போதும். किसी भी परिस्थिति में हो, यीशु के पास आने से काफी है. वो आपको छुटकारा देगा. कुमार விடுதலையாக்கின மெய்யாகவே விடுதலையாவீர்கள். पुत्र छुटकारा देगा तो सचमुच में तू छुटकारा குமார் पाएगा. விடுதலையாக்க முடியாது ஒப்புக்கொடுங்க. पुत्र हमें स्वतंत्र करने के लिए कहा யார் விடுவிப்பா நினைக்காதீங்க. मुझे कौन छुड़ाएगा मत सोचिए. உங்க ரட்சகர் உங்க உள்ளத்துல பிறக்கக்கூடிய அர்ப்பணிப்போம். ये उद्धार करता हमारा हर एक दिल में आ जाए. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஒரு பயம் உண்டாயிருச்சு. यीशु मसीह के बारे में संसार में एक घबराहट होने लगा. பயம் வந்துருச்சு. यहूदी लोग के अंदर एक डर आने लगा. இன்றைக்கும் உலகத்துல இயேசு கிறிஸ்து பயம். आज भी यीशु मसीह के नाम सुनते हैं डरते हैं. இவங்க பெரிய போயிடுவாங்க. ये ऐसे छोड़ दिया तो इनका जो गिनती बढ़ जाएगा. இங்க சமாதானமா போயிடுவாங்க. ये शांति पूर्वक चले जाते. அக்கிரமம் நடக்க முடியாது. यहाँ पर अधर्म की काम नहीं हो சபைக்கு விரோதமா எழும்பி கொண்டு இருக்காங்க. इसलिए वो हमारा विरोधी आते हैं. ஆனா கர்த்தர் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கார். लेकिन प्रभु यीशु सब कुछ देखते हैं. எவ்வளவு நொறுக்க பார்க்கறாங்களோ कितना वो सतावट करना चाहते அவ்வளவாக हैं. சபை பெருக முடியாது. उतना ये कलीसिया बढ़ते जाएगा. கர்த்தர் மாற்றுவார். परमेश्वर ऐसा करेगा. சபை நம்முடையது இல்ல. कलीसिया हमारा अपना नहीं है. கர்த்தர் சொந்த ரத்தம் சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். प्रभु यीशु मसीह अपना खुद के लहू बहाकर छुड़ाया हुआ ये कलीसिया. கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். उसने अपना खून की पूरा देकर मोल लेकर खरीदा हुआ कलीसिया. அவரே பாதுகாத்துக்குள்ளான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து वही बचाएगा. கேட்ட வார்த்தை முடியாங்க. सुना हुआ वचन के अनुसार ஒவ்வொரு குடும்பத்துக்கு आए हुए हर एक प्रजा के लिए புதிதா வந்திருக்க பிள்ளைகளுக்கு ஆச்சு. आज पहली बार यहाँ पर आए हुए हर एक लोगों के लिए அண்டர் நம்ம உள்ளத்துல இங்க இல்லத்துல பிறக்க முடியாது. हे प्रभु हमारा दिल में हमारा घर में आप आ जाइए. அந்த பிள்ளைங்க வாழ்க்கை விடுதலையோடு போகுது. आज से प्रभु इनके हर एक जीवन पर प्रभु हालेलुया एक छुड़ाई पा पाए. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. आपका नाम को ऊंचा रखिए राजा. प्रोग्राम आशीर्वाद முடியாச்சு. लगातार प्रभु बच्चों का प्रोग्राम को तेरे हाथ में यीशु देते नाम हैं. जपिकर நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते खुदावंद. आमीन. हालेलुया. हालेलुया. नाम महिमப்படுவதாக. प्रिय दर्शकों, हम विश्वास करते हैं कि ये सभा आपके लिए आशीर्वाद का मूल बना और ज़्यादा आराधनाओं को देखने के लिए हमारे YouTube चैनल को सब्सक्राइब कीजिए. हमसे संपर्क करने के लिए हमें lahairoyministries@gmail.com पर मेल कीजिए. हमसे वार्तालाप करने के लिए आप 9717841777 में कॉल कीजिए. प्रभु आपको आशीषित करें.